ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழ் தேசிய முன்னோடிகள் பெரும் மதிப்பிற்குரிய புலவர் ஐயா கலியபெருமாள் அவர்களுக்கும் சமூக நீதி தளத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தன் வாழ்க்கை பயணத்தை அர்ப்பணித்த ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எடுக்கப்படுகின்ற இந்த மாபெரும் நூற்றாண்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு இருவரும் ஆளுமைகளின் தமிழ் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை குறித்து நேரத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கின்ற என்னாலும் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன், நான் என் வாழ்நாளில் யாருக்கும் அழைத்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வதில்லை. என் கட்சி நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு வாழ்த்துங்கள் என்று சொன்னால் கூட கொஞ்சம் கடிந்து கொண்டு வாழ்த்துவேன். 2007 ஈழம் கொஞ்சம் கொஞ்சமாக நம் கைகளை விட்டு பிரிய தொடங்கிய தருணம். நான் பெரிதும் மதிக்கின்ற என் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் அன்புக்குரிய அண்ணன் சுப தமிழ்ச்செல்வன் இறப்பு அன்றிலிருந்து என் வாழ்நாளில் கொண்டாட்டங்கள் இல்லை. ஆனால் என் தமிழீழ தேசிய தலைவருக்கு தாலாட்டு நாள் சொல்ல முடியாத தூரத்தில் அவர் இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டில் ஒரு அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வேன். அதுதான் என் மதிப்பிற்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி. நேற்றைய தினம் அவருக்கு 78வது பிறந்த நாள். வாழ்த்து சொல்லி இன்றைக்கு அழைத்தேன். அதுபோன்று நான் மதிக்கின்ற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தோழர் தியாகு அவர்கள், பெருமதிப்பிற்குரிய ஐயா வாலாச வல்லவன் அவர்கள், பெருமதிப்பிற்குரிய போராளி தோழர் பொழிலன் அவர்கள், புலவர் ஐயாவின் பெயர்த்தியாகவும் அந்த குடும்பத்தின் ஒரு உறுப்பினராகவும் வருகிறது நேரத்தின் அருமைகருதி சுருக்கமாக தன் கருத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கின்ற தோழர் ஊர்மிளா வள்ளுவன் அவர்களுக்கும், ஐயா அவர்களின் குடும்பத்திலிருந்து வருகிறது இந்த மாநாடு போன்று நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு செய்த ஐயா ஆணை பன்னீர்செல்வன் அவர்களுக்கும், ஐயா அவருடைய அன்பு மகள் ஆணை தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும், அவருடைய வாழ்க்கை இணையர் புதுவை சீனு அரிமா பாண்டியன் அவர்களுக்கும், அவருடைய அன்பு மகன் ஆணை வெற்றி அவர்களுக்கும், அவருடைய மருமகன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், ஐயாவினுடைய பெயர்த்தி கொள்ளு பெயர்த்தி என்று இருவரும் போராளி குடும்பத்திலிருந்து வருகிறது அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு வார காலத்திற்குள்ளாக ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய பிறந்த நாள் இன்று, இந்த பிறந்த நாளை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவசரமாக இந்த மாபெரும் மக்கள் கடல் கூடுகின்ற இந்த திடலில் நடத்திட வேண்டும் என்று என் உணர்வுக்கு மதிப்பளித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில உயர்நிலை குழு, செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் இதை செயல் வடிவமாக நடத்தி காட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த கடலூர் மாமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமை சகோதரர் கண்ணன் அவர்களுக்கும், அருமை சகோதரர் வழக்கறிஞர் லெனின் அவர்களுக்கும், அருமை சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கும், அருமை சகோதரர் மாமன்ற உறுப்பினர் அருள்பாபு அவர்களுக்கும், வீராங்கனையாக இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் களத்தில் களப்பணி ஆற்றி வருகின்ற என்னுடைய அன்புக்குரிய அக்கா அமராவதி அவர்களுக்கும், தம்பி சதாசிவம், தண்டபாணி, தம்பி நவீன்குமார்,
தொகுதி நிர்வாகிகளாகவும் மாவட்ட செயலராகவும் இருந்து கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வளர்ச்சிக்கு பங்காற்றி வருகின்ற அருமை சகோதரர்கள் MRK சிவகுமார் அவர்களுக்கும், அருமை சகோதரர் அறிவழகன் அவர்களுக்கும், அருமை சகோதரர் சேரலாதன் அவர்களுக்கும், அருமை சகோதரர் சுரேந்தர் குமரன் உள்ளிட்ட தோழர்களுக்கும், கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருந்து இன்னும் கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பை ஏற்று மிகச்சிறப்பாக இந்த மாவட்டத்தில் கட்சியை வழிநடத்தியிருக்கிற மாவட்ட கவுன்சிலர் அருமை சகோதரர் தயாநிதி, மாவட்ட கவுன்சிலர் ராமையன், ஒன்றிய செயலாளர்களாக இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகின்ற அருமை தம்பிகள் சுப்பிரமணியன், சக்திவேல், வீர பாலமுருகன், தேவநாதன், கருணாமணி, தணிகாசலம், சுந்தர், சுரேன் உள்ளிட்ட அருமை தம்பிமார்களுக்கும், அருமை சகோதரர்கள் நகரத்தின் 24 மணி நேர இடைவெளியில் இங்கே பல்வேறு அமைப்புகளில் இருந்தும் இயக்கங்களில் இருந்தும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் வெற்றிக்குமரன், ஜெகதீஷ் பாண்டியன், அருமையண்ணன் புதுக்கோட்டை தனசேகரன், அருமை சகோதரர் வழக்கறிஞர் திருச்சி பிரபு, அருமை சகோதரர் புகழேந்தி மாறன், அருமை சகோதரர் மகேந்திரன் உள்ளிட்ட மாற்று இயக்கங்களில் இருந்து எனது தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வருகை தந்த என் உறவுகள் எல்லாம் என்னிடத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். உங்கள் மஞ்சள், பச்சை, சிகப்பு நிறத்தில் நாங்கள் உயிரை விட நேசிக்கிற என் தமிழக தேசிய தலைவன் தாங்கி பிடித்த விடுதலை புலிகளின் சின்னமான புலி சின்னம் இடம்பெற வேண்டும். அருமை சகோதரர் ராஜகுமார் தனி தேசிய அமைப்பு, அருமை சகோதரர் முத்துப்பாண்டி அமைப்பு, அருமை சகோதரர் பிரபாகரன் தனி அமைப்பு, சமரன் தனி அமைப்பு, கந்தன் தனி அமைப்பு, கண்ணதாசன் தனி அமைப்பு என்று எண்ணற்ற தமிழ் தேசிய சிறு சிறு அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி என்னிடத்தில் வைத்த இந்த கோரிக்கை தான் இந்த புலி நடுவில் பொருத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை ஏற்று கிடைத்த குறுகிய காலத்திற்குள் அதை மிகச்சிறப்பாக வடிவமைத்து இந்த நகரம் முழுவதும் பட்டொலி வீசி பரப்பதற்கு காரணகாரமாக இருந்து களத்தில் பணியாற்றிய அருமை தம்பிகள் கிட்டுக்குமார், சதீஷ்குமார், பியாசர், சுரேஷ், பாருக்கான், சிலம்பரசன், ஆதிகேசவன், சுரேந்தர், சுரேஷ், பிரகாஷ், பூரி பிரபு, செந்தில், அல்போன்ஸ், கேபிள், கார்த்திக், பால்ராஜ், ராஜேஷ், பெயிண்டர், முருகன், குடிகாடு வெங்கட், விக்கி, அண்ணாமலை, சந்திரன், பிரபாகரன், நாராயணன், மஞ்சை, கோபி, அந்தோணிசாமி, சுபாஷ், கடலூர் முதுநகர் முன்னாள் மாநகரத்தின் நிர்வாகிகள் சதீஷ்குமார், சபாபதி, ரத்தினம், பாண்டியராஜன், குமார், ராஜேஷ், மகாலிங்கம், கோபால், ஆலம், பிரபாகரன், பன்னீர். இந்த மாநகரத்தில் இருக்கின்ற விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும் தங்கள் பெயர்களை நான் படித்திருக்கிறேன். இங்கே என் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜம்புலிங்கத்தில் தொடங்கி மேடையிலே வீற்றிருக்கின்ற வேணுகோபால் இருந்து, டாக்டர் சுதாகரில் இருந்து, தவமணியில் இருந்து, இன்னும் இந்த கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து எங்கோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றுகிற எண்ணற்ற என் உறவுகளின் பெயர்கள் என் ஆழ் மனதில் இருக்கிறது. இந்த கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு அவர்கள் செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், பங்களிப்புகள் அத்தனையும் நான் அறிவேன். ஆனால் காலத்தின் நேரத்தின் அருமை கருதி நான் இவர்கள் அனைவருடைய பெயர்களையும் என்னால் சொல்ல முடியவில்லை. எனது அருமை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளே, சமூக நீதி கோட்பாடு லட்சியத்தில் உறுதி கொண்ட சமூக நீதி சிந்தனையாளர்களே, எமது தமிழ் தேசிய போராளி ஐயா புலவர் கள்ளி பெருமாள் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்டு தோழர் தமிழரசன் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு விடுதலை படையில் களமாடிய நூற்றுக்கணக்கான உறவுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த மேடையில் முன்பு இருக்கலாம். இங்கே அவர்களின் சார்பாக ஒரே ஒரு ஆலப்பக்க முருகேசன் மேடையில் வீற்றிருக்கலாம். இந்த தமிழர் நிலம் என்பது எனது அருமை சகோதரி ஊர்மிளா அவர்கள் சொன்னது போல் வன்னி காடுகளுக்கு வரலாறு இருக்கிறது, சந்தன காட்டுக்கு வரலாறு இருக்கிறது, என் முந்திரி காட்டுக்கும் வரலாறு இருக்கிறது என்பதை எடுத்து சொன்ன மகத்தான தலைமைதான் புலவர் ஐயா கள்ளிய பெருமாள், தோழர் தமிழரசன். ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம், ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம், ஏனைய அத்தனை பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய எண்ணற்ற மான மறவர்களை
நினைவில் சுமந்து அந்த மான மரவர்களை உருவாக்கிய மாபெரும் ஆளுமை ஐயா புலவர் கல்லிய பெரியவாள். அவரை போற்ற வேண்டும், கொண்டாட வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலும் மறைந்த மாபெரும் தலைவன் VP சிங் என்கிற மகத்தான இடஒதுக்கீட்டு நாயகன் தன்னுடைய பிரதமர் பதவியை இதற்காக காவு கொடுக்க தயாராகி காவு கொடுக்கிற அளவுக்கு மண்டல் குழுவுடைய பரிந்துரையை அமுல்படுத்துவதற்கு காரணமாக இருந்து இந்திய முழுக்க சென்று சமூக நீதி தளத்தில் நம்மை விட அறிவிலும் கணக்கு பல விடயங்களிலும் பின்தங்கிய பீகார் போன்ற மாநிலங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களுக்கும் பயணம் செய்து சமூக நீதி தாற்பயத்தை எடுத்துக் கூறி சமூக நீதியின் வழியில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த மிகச்சிறந்த ஆளுமை ஐயா ஆணைமுத்து என்கிற மகத்தான தலைவன். அந்த தலைவருடைய தியாகம் இந்த மண்ணில் அறிஞர்களாலும் வரலாற்று பேராசிரியர்களாலும் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டன. திராவிட இயக்கத்தில் அண்ணன் கொளத்தூர் மணி, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், ஐயா வாலாஜ வள்ளுவன் அல்லது தோழர் தியாகு பொயிலன் போன்ற தமிழ் தேசிய ஆளுமைகளால் போற்றப்பட்டன. எனக்கு ஒரு வருத்தம், அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் இருந்த இடத்தின் மீது வருத்தம். ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களே, தமிழ்நாட்டில் எதற்கெல்லாமோ விழா எடுக்கிற நீங்கள் ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து VP சிங் அவர்கள் அந்த மண்டல் குழு அறிக்கையை பரிந்துரை செய்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக வித்திட்டு உடைத்திட்ட அந்த மாபெரும் சமூக நீதி போராளியை உங்கள் திராவிடர் திடல் ஏன் மறந்தது என்கிற ஒரு கேள்வியை மட்டும் இந்த இடத்திலிருந்து நான் முன்வைக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஐயாவின் 100 ஆண்டு என்று சட்டமன்றத்தில் ஐயாவின் பெயரை சொல்லி பேசினேன். அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரை குறித்து பேசினேன். தேவனைய பாவனரை குறித்து பேசினேன். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை குறித்து பேசினேன். தமிழக சட்டமன்றத்தில் வரலாற்றில் தனிநாடு கேட்ட எங்கள் ஐயா புலவரையும் தோழர் தமிழரசனின் சட்டமன்ற வரலாற்று பக்கங்களில் பதிய வைத்த வேல்முருகன் கேட்கிறேன். இந்த வேலையிலிருந்து இன்றும் கேட்கிறேன், ஏன் எங்கள் ஐயா ஆணைமுத்துக்கு அரசின் சார்பாக 100 விழா கொண்டாடப்படவில்லை? ஆந்திரத்திலிருந்து பிறந்தவர்களையும், கேரளாவில் இருந்து பிறந்தவர்களையும், கர்நாடகத்திலிருந்து பிறந்தவர்களையும் போற்று தெரிகின்ற தமிழ்நாடு அரசுக்கு, தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மண்ணில் இருந்து பிறந்து இந்திய முழுக்க சமூக நீதி கிடைப்பதற்காக உழைத்திட்ட இந்த மாபெரும் ஆளுமைகளை ஏன் போற்றவில்லை தமிழக முதலமைச்சர் அவர்களே? ஐயா ஆணைமுத்து அவருடைய குடும்பத்தாரின் சார்பாக இங்கே அவருடைய அருமை மகன் பன்னீர்செல்வம் அவர்களும், வெற்றி அவர்களும், அவருடைய அன்பு மகளும் மருமகனும் இங்கு ராமச்சந்திரனும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களின் குடும்பத்தின் சார்பாக வாலாஜா வள்ளுவன் உள்ளிட்ட சமூக நீதி சிந்தனை உடையவர்கள் இந்த நாட்டுடைய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். கடிதம் தந்திருக்கிறார்கள். நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்திருக்கிறேன். சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன். ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? உங்கள் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஆசிரியர் கோபித்துக் கொள்வார் என்று மௌனம் காக்கிறீர்களா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் அல்லவா முன்னெத்தி ஏறாக இருக்க வேண்டும். இது போன்ற மகத்தான தலைவர்களை இந்த மக்களிடம் கொண்டு சேர்த்திருந்தால், எங்கள் புலவர் ஐயாவை கொண்டு சேர்த்திருந்தால், என் தோழன் தமிழரசனை கொண்டு சேர்த்திருந்தால், எங்கள் பாவலர் பெருஞ்சித்திரனாரை கொண்டு சேர்த்திருந்தால், எங்கள் பொயிலுடைய தியாகத்தை கொண்டு சேர்த்திருந்தால், எங்கள் தியாகனுடைய தியாகத்தை கொண்டு சேர்த்திருந்தால், எங்கள் குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், ஆறுசாமிகளுடைய தியாகத்தை, தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் விடுதலைக்கும் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை கொண்டு சேர்த்திருந்தால் இந்த மண்ணில் கொண்டாட்டத்துக்குரியவர்கள் இவர்கள் அல்லவா? இவர்கள் அல்லவா? இவர்களை வரலாற்றிலும் கொண்டு சேர்க்கவில்லை. இதற்கு முன்னெத்தி ஏர்களாக இருந்த அயோத்திதாச பண்டிதரிலிருந்து, சிந்தனை சிப்பி சிங்கார வேலரிலிருந்து, எங்கள் கடலூர் அஞ்சலம்மாள் வரையிலும் இத்துணை தலைவர்களையும் இந்த முந்திரி காட்டு மண்ணில் பிறந்த வேல் முருகனாகிய நான் தான் தமிழ்நாட்டு சட்டமன்ற பக்கங்களிலே இவர்களின் பெயரை உச்சரித்தவன். அதுவரையிலும் இவர்கள் எல்லாம் யாரோ கொண்டாடப்படுகிறான், யாரோ போற்றுதலுக்கு உரியவன் என்கிறான். யார் பின்னடியோ என் தமிழ் சமூகம்
கால் எது தலை என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற அவலத்தின் உச்சத்தில் இன்றுதான் என்னுடைய இந்த நிகழ்வு. இங்கே திருவொற்றியூரிலிருந்து என்னுடைய அருமை தோழர் சேகர் வந்திருக்கிறார். சரியாக மிக மிக இளம் வயதில் 89 திருவொற்றியூருக்கு சென்ற நான் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் பொறுப்பு இல்லாத போது நானாக ஒரு இயக்கத்தை உருவாக்கினேன். அதுதான் என் சிந்தனை. 16, 17 வயதுகளில் அவர் துண்டறிக்கை அச்சடித்தவர். தியாகு, பாவலரேறு, தோழர் பொழிலன், இறைக்குருவனார், சாலனை இறந்தேரன் என்று அத்தனை என் தமிழ் சமூகத்தின் அறிஞர்களை கொண்டு வந்து வடசென்னையில் கூட்டம் போடுவோம். நான் ஒரு ஒப்பந்த நிறுவனத்தில் பணியில் இருந்து திரும்ப அந்த ஒப்பந்த நிறுவனத்திற்காகவே நான் முதலாளியாக மாறிய போதும் கூட என் அத்தனை செலவும் இந்த தமிழ் சமூகத்தின் விழிப்புணர்வுக்காகவே நான் செலவிட்டேன். அப்படி என்னால் அன்று உருவாக்கப்பட்ட இயக்கத்தின் பெயர்தான் தமிழக மக்கள் விழிப்புணர்வு இயக்கம். இன்னைக்கும் அந்த அறிக்கை என் கைகளிலே இருக்கிறது. அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் பல உச்ச பொறுப்புகளை தாங்கினேன். வடசென்னையில் இருக்கிற அத்தனை தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளையும் தமிழ் சான்றோர்களையும் அழைத்து ராவணகாவியம், புலவர் தேவராசன், வள்ளலார் மின்ட் என்கிற தியாகராய கல்லூரியில் தமிழ் சமூகத்திற்கான விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்தினோம். சிலம்பொலி செல்லப்பனார் என்று ஒரு 10, 12 வயதில் இருந்து இங்கு புலவர் ஐயா உருவாக்கப்பட்ட, அதற்கு பிறகு தமிழரசன் அவர்களால் வழிநடத்தப்பட்ட தோழர் ஆலப்பக்க முருகேசன், நம்முடைய மாறன், இளவரசன், கோவகம் ராமசாமி, அவருடைய தோழர்கள் எல்லாம் வருகின்றிருக்கிறார்கள். இங்க இருக்கிற சகோதரர் தடா நல்லரசன், என்னுடைய வகுப்பு தோழன் டான் பீட்டர், என் ஊரை சேர்ந்த வெடிகுண்டு ஆறுமுகம், என் ஊரை சேர்ந்த விஜயகுமார் என்று என் ஊரிலே என் சகோதரர்களோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாடு விடுதலை படை. அதன் மீது ஆர்வம் ஏற்பட்டு 90களிலே எங்கள் முந்திரி காடுகளிலே நாங்க சாதாரண ஒரு டெல்லி செட்டு, என்னுடைய சித்தப்பா மகன் சின்னத்தம்பி இங்க உட்கார்ந்து இருக்கிறான். எப்போது பார்த்தாலும் ரேடியோவை நோண்டி கொண்டே இருப்பான். அவன் உச்சி சவுக்கு மரத்திலே ஏறி அந்த டெல்லி செட்டை கவுத்து போட்டு அவன் புலிகளோடு நான் பேச போகிறேன் என்று ஒரு உணர்ச்சி வயப்பட்டவனாக ஒரு முயற்சி எடுத்தான். அது நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய ஒயர்லிஸை தடுத்தது. மறுநாள் தினமலரிலே தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா? வேல்முருடைய புலியூர் முந்திரி காட்டில் இருந்து விடுதலை புலிகளோடு ஒயர்லிஸ் மூலமாக பேசினார்கள் என்று தலைப்புச் செய்தி. அந்த 89, 90களில் வழக்கை சந்தித்தோம். உண்மையிலேயே அது டெல்லி ரேடியோ செட்டு. அந்த மேல இருக்கிற பிளாஸ்டிக்கை கைட்டு போட்டுட்டு வெறும் ஸ்பீக்கர், அந்த ஒயர் எல்லாம் பார்த்து, சர்க்கியூட் எல்லாம் பார்த்து, அந்த ஃப்ரீக்வன்சி கிடைக்கணும் என்பதற்காக மழை மேடி ஒரு கம்பியை தொட்டு கீழே அதோட கனெக்ட் பண்ணுவான். பாட்டெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோலாம் கேட்கணுங்கிறதுக்காக. அன்றைக்கு எங்கள் மீது குத்தப்பட்டதாக இருந்தாலும் அண்ணன் கொளத்தூர் மகனி அவர்கள் இங்கு எங்கள் குடும்பம் அப்போது என்னுடைய சித்தப்பா என்எல்சியில மிகப்பெரிய ஒப்பந்ததாரராக இருந்தார். ஒரு 10, 20 லாரி, இட்டாச்சி லாரி, மிஷின்லாம் வைத்துக் கொண்டு பெரிய ஒப்பந்தம் செய்தோம். என் உடன் பிறந்த சகோதரர் திருமாவளவன் அவர்கள் அங்கே அண்ணன் ஊருக்கு சென்று அந்த வண்டிகளே பாடி கட்டுவதற்காக சென்ற இடத்தில் அங்கே புலிகள் பயிற்சிக்கு வந்தார்கள். அதே காலகட்டத்தில் கொல்லஞ்சாவடியில் அழகிரிக்கு தெரியும், வந்தியத்தேவனுக்கு தெரியும், மறந்த என் நண்பர் விருப்பலிங்கத்துக்கு தெரியும், இன்றைக்கும் அந்த ஊர்ல இருந்து வந்து அமர்ந்திருக்கின்ற வெங்கடேசன், நம்முடைய வீர பாலமுருகன் போன்ற தம்பிமார்களுக்கு தெரியும். அங்கே கொல்லஞ்சாவடியிலேயே நூற்றுக்கணக்கான விடுதலை புலிகளும் ஏனைய அமைப்பினரும் தங்கி அவர்களுக்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தந்து கடல் வழியாக சில உதவிகளை பள்ளி பருவத்தில் இருந்து 10 வயதிலிருந்து செய்தவன் வேல்முருகன். இது எங்களுக்கு இன்றைக்கு நேற்று அரசியலுக்காக, பிழைப்புக்காக, நடிப்புக்காக, வசனம் பேச வேண்டும் என்பதற்காக இல்லை. 1970 பிறந்து என் பள்ளி 1ஆம் வகுப்பு பாடம் படிக்க என்னுடைய அரசு துவக்க பள்ளிக்கு நான் சென்று அமர்ந்ததில் இருந்து நான் 80களில் இருந்து விடுதலை புலிகளோடும் தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்களோடும் வெள்ளை தாளில் சிகப்பு மையில் அவர்கள் எழுதிய துண்டறிக்கைகளையும் படித்து பார்த்து அவருடைய முழக்கங்களை கேட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு சாதிய பெரும் கலவரம் நடந்த போது கூட ஒரு இரு சமூக மக்களின் சுமூக உடன்படிப்புக்காக நான் போராட்ட களத்தில் இருந்த விடுதலை சிறுத்தைகளோடும் பன்னீர் சங்கம் பாமகவுக்கும் நடுவில் இன்று சிறு வயதிலேயே பணியாற்றியவர். அன்றைக்கு கேட்டி சம்பந்தம், ஈச்சங்காடு சண்முகம்,
பல மிகப்பெரிய இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்தவர்களோடு ஒரு சமூகம் சார்ந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டாலும் பிற்காலத்தில் நான் பழகிய அமைப்புகள், பேசிய தோழர்கள், ஏற்பட்ட நட்பு வட்டாரங்களால் ஒரு சாதிய வட்டத்திற்குள்ளிருந்து விடுபட்டு பெரியாரிய கருத்துக்களை உள்வாங்கி ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளனாக என் இளமை காலம் முழுவதும் இன்று வரையிலும் சமரசமற்றும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன வருத்தம், இந்த மண்ணில் போற்றப்பட வேண்டியவர்கள் போற்றப்படுவதில்லை, பாராட்டப்பட வேண்டியவர்கள் பாராட்டப்படுவதில்லை, அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் அங்கீகரிப்பதில்லை. இன்னமும் இந்த பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களில் எண்ணற்ற தமிழ் தேசிய சக்திகள், திராவிட இயக்கத்தின் தூண்கள். எனக்கு விடுதலை புலிகள்லாம் யாரு, அவருடைய போராட்டம் என்ன அப்படின்னா, இந்த கடலூர் மாவட்டத்தில் இருந்த அண்ணன் கொளத்தூர் மணி போட்டிருக்கிற கருப்பு சட்டைக்கு சொந்தக்காரர்கள் தான் அதை எனக்கு பயிற்றுவித்தார்கள். தமிழ்நாடு விடுதலை படை என்னுடைய தியாகம் என்ன என்பதை இங்க இருக்கிற தமிழரசனை தலைவியாக ஏற்றுக்கொண்ட தோழர்கள் தான் எனக்கு புரிய வைத்தார்கள். 1987 இதோ எதிரியில் இருக்கின்ற இந்த சுப்பராய ரெட்டியார் திருமண மண்டபத்தில் தான் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தாயும் தந்தையும் திருச்சியில் இருந்தபோது கொண்டு வந்து அவர் 87 திலீபன் அவர்களுக்கு இருந்த பிறகு 89ஆம் ஆண்டு இங்கே அந்த திலீபனுடைய திருவுருவ படத்தை திறக்கின்ற நிகழ்ச்சியை இதே கடலூரை சேர்ந்த இளம் புகழேந்தி எம்எல்ஏவாக இருக்கிறார், பண்டூட்டிலே டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணன் எம்எல்ஏவாக இருக்கிறார். இதே புகழேந்தி அவர்களை அழைத்து வந்துதான் நானும் விருப்பலிங்கம், அழகிரி போன்ற வந்தியத்தேவன் போன்ற பல திராவிட இயக்கத்தின் தோழர்களும் தமிழ் தேசிய ஆளுமைகளும் இங்கே அந்த விழாவை எடுத்தோம். ஆக எனக்கு ஒரு 70ல பிறந்தனாக்கா 75 வயசுல இருந்து இன்னைய வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் எந்த காலத்துல என்ன பணி செய்தேன் என்பதை நான் என் வாழ்க்கை வரலாறுகளை முழுவதும் என் உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கிறேன். மடை திறந்த வெள்ளம் போல் வாய்ப்பு கிடைத்தால் பேச தயாராக இருக்கிறேன். எனக்கு கதை, வசனம், பாட்டு, மெட்டு, ஏத்தம், இறக்கம் அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாத காரணத்தினால எனக்கு பல பேரை தெரியாது, ஒத்துக்கிறேன். வேல்முருகனை தமிழ்நாடு முழுக்க தெரியுமா? நான் அரிதாரம் பூசிய நடிகன் அல்ல, அரைகுறை ஆடையோடு மேடையில் தோன்றி நடிப்புகின்றவன் அல்ல நான். எனக்கு பழக்கம் எங்க பொயிலன் தொடரோடு, எனக்கு பழக்கம் எங்க முருகேசனோடு, எனக்கு பழக்கம் எங்க இளவரசனோடு, எனக்கு பழக்கம் எங்கள் கோவக ராமசாமியோடு, எனக்கு பழக்கம் மறைந்த அறிவோடு, எனக்கு பழக்க தோழர் லெனினோடு, எனக்கு பழக்கம் லெனினுடைய தந்தை தெய்வசிகாமணியோடு என்று அடையாளம் தெரியாத சிகப்பு மைக்கு சொந்தக்காரர்களுக்கு மட்டுமே எனக்கு தெரியும். அதனாலதான் என்னால மாத்திக்க முடியல, சராசரி அரசியல்வாதியாக கடந்து போக முடியல, நடிக்க தெரியல, சட்டமன்றத்தில் புனைவாக பேச தெரியல, பாராட்டி பரிசு பெற தெரியல, போரிட்டு இல்ல வாங்க வேண்டியது இருக்கிறது ஒவ்வொன்றும். இன்றைக்கு இந்த நாட்டுக்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் ஒரு மாவட்டத்துக்கு என்பதில் தொடங்கி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்பதில் இருந்து இந்த கூட்டத்தொடரில் நான் சாதித்த தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி வரையிலும் எனக்கு அரிதாரம் பூசி நடிக்க தெரியாது, வசனம் பேச தெரியாது. ஆதலால் முதலமைச்சர் கூட நீ எப்போது பார்த்தாலும் கோபமாகவே பேசுகிறாய், எப்போது பார்த்தாலும் என்னை சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறாய் என்று பல அமைச்சர் மக்கள் கோபித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், நான் வளர்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் அப்படியேப்பட்ட இடம். அதிலையும் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். 87 சாலை மறியலுக்கும் பிறகு நான் கொல்லஞ்சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். புலிகள் வந்தார்கள். நான் சின்ன பையனா அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு ரூம்ல தங்கிக்கிட்டு என் பார்க்கிற என்னுடைய ஆக்டிவிஸ்ட் துருதுரை பார்த்து அப்படியே போட்ல குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. வா ஏறுன்னு தூக்கி ட்ரௌசர் போட்ட பையனா உட்காந்துட்டாங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், என்னுடைய சகோதரன் திருபுவன சக்கரவர்த்தி தம்பி கண்ணனின் குடும்பத்தாருக்கு தெரியும், 2 ஆண்டு காலம் என் வீட்டில் இருந்தவர்களுக்கு நான் எங்கிருந்தேன் என்றே தெரியாது. அது ரகசியம், அது ரகசியம். அதற்காக நான் என் தமிழீழ தேசிய தலைவரோடு வன்னிக்காட்டில் இருந்தேன் என்று சொல்லவில்லை. அந்த வன்னிக்காட்டுக்கு தேவையான கடல் வழி நகர்வை செய்த என் கடற்புலிகளோடு பாண்டிச்சேரியின் அருகாமையில் ஒரு இடத்தில் இருந்தேன். 2 ஆண்டு காலம் என் தந்தை மலை வீசி தேடினார், தமிழ்நாடு முழுவதும் தேடினார். அதற்கு பிறகு நான் வீடு திரும்பினேன். அப்படி என்னை முழுவதுமாக தமிழீழ விடுதலை புலிகளின் வீரம் சிறந்த போராட்டத்திற்கும் தமிழ்நாடு விடுதலைப்படை இந்த நாட்டில் ஆற்றிய பங்களிப்பிற்கும், அது கொல்லஞ்சாவடி விருப்பலிங்கம் என்கவுண்டருக்காக நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம், என் வீட்டைச் சேர்ந்த தம்பி என் உறவினர் செல்வன் தாக்கப்பட்டு வெடிகுண்டு வீசி தமிழ்நாடு விடுதலைப்படை மாலப்பாக்கம் முருகேசன் இந்த ஒரு குண்டு வெடித்து அவருடைய தொடை கிழித்து ரத்தம் ஆறாக ஓடியது.
அப்படியும் எதிரியை அந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்திவிட்டு அந்த வழக்கில் ஆயுள் தண்டனை வரையிலும் அனுபவித்த போராளிகளை இன்றளவும் தமிழ்நாடு முழுவதும், அது தமிழ்நாடு விடுதலைப்படையாக இருக்கலாம், மீட்சிப்படையாக இருக்கலாம், மாவோயிஸ்ட் குழுக்களாக இருக்கலாம், நக்சல் பாரி அமைப்புகளாக இருக்கலாம், அவர்களை எல்லாம் தேடி தேடி பார்த்து என் வீட்டுக்கு அழைத்து உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது, உங்கள் வாழ்வியல் சூழல் எப்படி இருக்கிறது, உங்கள் வழக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்து பார்த்து அந்த போராளிகளை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு அரணாக வேல்முருகன் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு. ஏன்னா இந்த சமூகத்துக்கு போராடுவதற்கு ஐயா ஆணைமுத்து மாதிரி ஒரே ஒரு சோழன பையி, பேருந்து, தொடர்வண்டி, இந்திய முழுக்க பயணித்த தலைவன் புலவர் ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கின்ற போது, அவரோடு பணி செய்த போராளிகளை படிக்கின்ற போது, இப்படியெல்லாம் 2 மகன், மனைவி, மச்சின்சி, பிள்ளை செல்வங்கள், குடும்ப உறவுகள், ஒரு விடுதியில் தங்கறதுக்கு அனுமதி கொடுத்த அந்த விடுதி காப்பாளர் என்று அத்தனை பேரையும் காவல்துறை அடக்குமுறை செய்தான். ஒரு தலைவன் சொல்லியிருக்கார், அவருடைய ஒளியில காட்டினாங்கல்ல, உங்க பெண் பிள்ளைகளுக்கு காவல்துறை கற்பழிச்சிருவான பிறகு ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் நடந்த கற்பழிப்பை எடுத்து கூறி அதில் இதுவும் நம்முடைய குழந்தைகளாக இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கிற தலைவன் சமகாலத்தில் யார் இருக்கிறார்? என் தமிழீழ தேசிய தலைவனின் அந்த விடுதலை புலி இயக்கத்தையும் தவிர்த்து யாரும் இல்லை. நம்ம எல்லாம் இங்க சாதி சண்டை. இதுவே நான் ஒரு சாதிக்கான ஒரு மாநாடு நடத்திருந்தேன்னா அண்ணன் என்ன நம்ம ஜாதிக்காக பேச போறாருன்னு அத்தனை இருக்கையும் ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா இங்க வர்றான், நான் நடந்து வந்தேன், ஒரு வணக்கம் போட்டான், எழுந்து அண்ணான்றா, வண்டி ஏறி போயிட்டே இருக்கிறான். இவர்களைத்தான் நாங்கள் புரிய வைக்க வேண்டியது இருக்கிறது. ஊர்மிளா போன்ற இளம் தலைமுறை, அண்ணன் பொயிலன் போன்ற இளம் தலைமுறை, தோழர் தியாகு போன்றவர்களை நான் பாட்ட கட்சி தொடங்கி நான் உலகத்துல இருந்த மிகப்பெரிய சினிமாக்காரனை கூட்டு வந்து இவங்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்தல. எங்க அண்ணன் கொளத்தூர் மணியை, எங்கள் அண்ணன் தியாகுவை, எங்கள் அண்ணன் பாவானனை நான் தேர்ந்தெடுத்த ஆளை பாருங்க. விளம்பரத்துக்கு 10,000 50,000 1 லட்சம் கொடுத்தா எத்தனையோ நடிகைகள்லாம் வருவாங்க, அரிதாரம் பூசி பேசுவாங்க, நடிப்பாங்க. இங்க கூட குத்தாட்டம் போட விட்டுருக்கலாம். நான் என் ஆதி இசை பறை இசையை அடிக்கிறதுக்கு அனுமதித்து ஒரு மாறுபட்ட அரசியலை, இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, இனத்திற்கான, மொழிக்கான ஒரு அரசியலை, தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கான அரசியலை, அதுவும் தந்தை பெரியார் ஐயா ஆணைமுத்து ஆற்றிய பங்களிப்பை, திராவிட இயக்கங்கள் செய்த பங்களிப்பை, பெரியாரி அமைப்புகள் செய்த பங்களிப்பை தமிழ் தேசிய அமைப்புகளோடு ஒத்தி பார்த்து, பொருத்தி பார்த்து, ஒரு புரிதலை உள்வாங்கி ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் சுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் இங்கே கொளத்தூர் மணியண்ணன் பேச்சு கேட்கறத விட, தோழர் தியாகு பேச்சு கேட்கறத விட நம்மாலு யார் பேச்சோ கேட்டுட்டு இருக்கிறாங்க. யாருக்கோ வண்டி வச்சுட்டு போறீங்க, யாருக்கோ பாலாபிஷேகம் செய்யறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, மண் சோறு சாப்பிடுறீங்க, மொட்டை அடிச்சுக்கிட்டு 100 நாள் ஓடணும்னு திருப்பதி ஏழுமலையான கும்பிட போறீங்க. நீங்கள் கும்பிட வேண்டியவர்கள் உங்கள் சந்ததி படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் NBC என்கிற OBC என்கிற இந்த பிரிவை உருவாக்கி இந்த நாட்டில் இருக்கிற 80 கோடி மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றுத்தந்ததில் மகத்தான பங்காற்றிய மகத்தான தலைவன் ஐயா ஆணைமுத்து என்கிற அந்த அற்புதமான தலைவன். அவனை வணங்குவதற்காக, அந்த தலைவனை போற்றுவதற்காக தன் குடும்பம் முழுவதும் தூக்கு கயிறை முத்தமிட்டாலும் பரவாயில்லை, மன்னிப்பு கோர மாட்டேன் என்று உறுதிமிக்க ஒரு விடுதலை போரை நடத்திய அந்த மகத்தான கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதில் பணி செய்து அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் விடுதலையை குறித்து பேசி சிந்தித்து தன் வாழ்நாள் முழுவதும் சமரசமற்று இருந்த அந்த மக்கள் போராளி புலவர் கலிபெருமாள் அவர்களை நாம் நினைவு கூர்ந்து இந்த இருபெரும் ஆளுமைகளுக்கான நடைபெறுகின்ற இந்த 100ஆண்டு விழாவில் குறுகிய காலத்தில் என் அழைப்பை ஏற்று பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்த என் உறவுகள், ஒரே ஒரு வருத்தம் தான், வந்த அத்தனை பேர் அமர்ந்திருந்தீங்கன்னா இந்த இருக்கை பத்தாது. அதுக்கு பிறகு 2500 இருக்க போட சொன்னேன். ஆனா வேன்ல ஏறி உட்காந்துக்கிறீங்க, வண்டியில உட்காந்துக்கிறீங்க, அங்க இங்க கேட்கறீங்க, இங்க கேட்கறீங்க. இன்னமும் சினிமா தரமாக இருக்கக்கூடாது. உங்களை அரசியல் படுத்துவதற்காகத்தான் இங்கு மிகச்சிறந்த ஏற்ற இறக்கத்தோடு பேசக்கூடிய பேச்சாளர்களை அழைக்காமல் ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்வைக்கு சொந்தக்காரர்களாகும் தடா பொடா NSA தேசிய பாதுகாப்பு சட்டம் என்று அத்தனை சிறை கொட்டடிலும் அடர்ந்து கிடந்து இந்த தமிழ் சமூகத்தின் மாறுதலுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஆக பெரும் போராளிகளை இந்த மேடையில் ஏற்றி உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தினேன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அப்படி வருகிற அத்தனை என் தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கும், இங்கே
பெருந்திரளாக கூடி இந்த மாபெரும் தலைவர்களுக்கான நூற்றாண்டு விழாவில் பங்கெடுத்துக் கொண்டு பத்திரமாக நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து குறுகிய காலத்தில் அனுமதி அளித்து காவல்துறை பாதுகாப்பு அளித்து தந்தமைக்கும் இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்ட எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டின் பல முனைகளிலிருந்து இந்த ஆளுமைகளை போற்ற வந்த அனைத்து என் உறவுகளுக்கும் நானே நன்றி உரை கூறி